வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்க் த்ரெட் இல்லை ஒரு ஜரி த்ரெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்கிலேயே நான் மொத்தம் ஒரு 3 வெரைட்டிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 3 வெரைட்டிஸ் மீன்ஸ் ஒரு 3 கலர்ஸ் வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் க்ளூ வச்சுருக்கேன், ஓகேவா. அண்ட் சீக்வென்ஸ் நீடில், ஏன்னா வந்து நம்ம அந்த ஜிம்கியை உள்ளே லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் நீடில் விட்டு நான் உள்ளே அடியில் இருக்க த்ரெட்டு சரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் குட்டி செயின் ஒன்று போட்டுக்கிறேன். ஏன் அது போடுறோன்னா ஸ்டிஃப்னஸ்க்காக போடுறோம். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே வந்து பீட்ஸை போட்டுட்டோன்னா ஆர் ஜம்கியை லோட் பண்ணிட்டோன்னா அப்படியே அது வந்து கார்னர்லேயே ஃபிட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கார்னர்லேருந்து கேப் விட்டு பக்கத்தில் போடுற மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ திரும்பி ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்பி அடுத்த லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஜிமிக்கியை வந்து உள்ளே லோட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இந்த ஜிமிக்கியே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிள். ஸோ இது சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டாக போடுறது வந்து நல்லாயிருக்கும் ப்ளவுஸ்க்கு. இதெல்லாம் வந்து நைட் வேர் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும். டாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் ப்ளூ வந்து போடுறதால நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், அது வந்து ஒரு லுக்கே கொடுக்கல, ஓகேவா. ஒரு ஃபினிஷே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நான் வச்சுருந்த கிளாத்தும் வந்து ப்ளூ கலர். ஸோ இப்போ நான் போடுற ஜிமிக்கியும் வந்து ப்ளூ கலர். ஸோ ப்ளூக்கு ப்ளூ வந்து எப்பயுமே மேட்ச் ஆகாது. இதை விட கான்ட்ராஸ்ட்டாக இப்போ நீங்கள் வேறு கலர் போடுறீங்க, பியூர் சில்வர் ஆர் வந்து ஒரு க்ரீன் கலர் இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் ஆர் ஒரு எல்லோ கலர், இதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து இந்த ப்ளூக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று விட்டு ஒன்று கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ப்ளூ போடுறேன்னா செகண்ட் வந்து வேறு ஒரு கலர். ஸோ சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 2 கலர்ஸ் அட்டாச் ஆன மாதிரி ஒரு சாரீஸ் இருக்கும். ஷேட்ஸ் வந்து ஒரு சாரீ பார்த்தோன்னா ஷேட் ஒன்று தான் இருக்கும், ஆனால் வந்து லைட் வெளிச்சத்தில் நம்ம பார்த்தோன்னா அது மிக்சப் ஆகி இன்னொரு கலரும் காமிக்கும். ஸோ அது மாதிரி ஷேட் வச்சும் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இது எல்லாமே சிம்பிள் டிசைன். நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 2 செயின் ஸ்டிச், நெக் டிசைன் வந்து பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணணுன்றது வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இது கூட வந்து ஒரு டிசைனாக வந்து 3rd லேயராக போடலாம். இந்த 3rd லேயரே வந்து கண்டினியூஸாக ஒரு 3 லேயர்ஸ் போடலாம். 3rd, 4th, 5th லேயராக போடலாம். ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஜிமிக்கி எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், ஓகேவா. ஸோ ஆரஞ்சு வைக்கிறேன். ஆரஞ்சு வச்சுட்டு சேம் பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் வந்து குட்டி செயின் ஒரு 2 இல்லைனா 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து எடுக்கிற லூப்பில் வந்து திரும்பி ஜிமிக்கியை வந்து லோட் பண்ணி விட்டு உள்ளே இறக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ உடைய கிளாத்துக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து சாரீஸ் ரிலேட்டட் கான்ட்ராஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ளவுஸில் நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி நான் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே ஜிம்கியை வச்சு நம்ம சர்க்கிள் டிசைன் யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் டிசைன் வந்து ஒரு 3 லேயர் கொடுத்துட்டு மிடில் ஆஃப் த சர்க்கிளில் வந்து சும்மா ஒரு ரவுண்டு குந்தன் ஸ்டோன் ஓட்டலாம். ஸோ அப்படி பண்ணாலுமே அது ஒரு டிசைனாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு மெத்தட் இது. ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் தான். சுகர் பீட்ஸை எப்படி வச்சு ஒரு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம், அதுக்கு மாதிரி ஆன்டிக் பீட் வச்சு எப்படி நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி தான் இந்த ஜம்கி வச்சும் நிறைய பண்ணலாம் நம்ம. ஸோ எண்ணாட் வந்து எப்படி போடணுன்றதை வந்து ஏற்கனவே நான் ஒரு 2 to 3 வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் எண்ணாட் போடுறது, அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து கோல்டன் கலர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கலர்ஸ் வேரி ஆகுங்க. கலர்ஸ் வந்து நிறைய எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கூட இதில் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இப்போதைக்கு வந்து விற்குது. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ, என்ன ப்ளவுஸ்க்கு போடுறீங்களோ அதை வாங்கி நீங்கள் போடுங்க. ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து யூடியூப் அபவுட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டவுட்னா கிளாரிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 50 ஸ்டிச்சஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு என்னென்ன மெத்தட்லாம் தேவைப்படும், என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் ஆகும், ஆர் என்ன டிசைன்ஸ்லாம் வந்து அவங்க போடலாம் அப்படின்றதுக்காக வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.